உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஏன் பயப்பட வேணாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு 4 காரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான லாங்குவேஜே கிடையாது. நீங்க வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அந்த லிஸ்ட்லேயே இருக்காது. ரொம்ப சிம்பிளா வெறும் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் வந்து ஈஸியா வந்து கடந்து வந்துடலாம். ரெண்டாவது, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். இன்னைக்கு யாருமே இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா ஒன்றும் பேசல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எப்போ இந்த டெக்ஸ்டிங் கல்ச்சர் வந்துச்சோ, ஒரு விஷயத்த புரியுற மாதிரி சொல்றது அப்படின்றத விட ஷார்ட்டா ஃபாஸ்டா எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற அவசியம் வந்தனால நிறைய விஷயம் சுருங்கி போய் கிராமர் இதெல்லாம் வந்து டோட்டலா மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யாருமே பர்ஃபெக்டா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. மூணாவது ரீசன், ஒரு லாங்குவேஜை நீங்க கத்துக்கும் போது அந்த லாங்குவேஜ்ல நான் வந்து ரொம்ப ஸ்கில்டான ஆளு அப்படின்னு காமிக்கிறதுக்காக நீங்க வந்து அதை கத்துக்க போறது இல்லை. நம்ம வந்து பேசுறதுக்காக கத்துக்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு இடத்துல உங்களால இங்கிலீஷ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னாலே நீங்க வந்து நல்லா பேசுறீங்கன்னு தான் அர்த்தம். ஃபைனலி நம்மளை சுற்றி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்குது. சோஷியல் மீடியாலேருந்து ஆரம்பிச்சு என்டர்டெயின்மெண்ட், நியூஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இங்கிலீஷ் நிறையா தெரியும். நிறையா விஷயத்துக்கு நமக்கு இங்கிலீஷில் தான் வந்து அதோட பேரே தெரியும்.